ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோம்மேட் சாக்லேட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மூணே இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், யாருனாலும் இந்த சாக்லேட்டை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். எந்த கப்பில் நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்களோ அதே கப்பில் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொக்கோ பவுடரும் வெல்லமும் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து இருக்கணும். அதில் பாதி கப் அளவுக்கு நல்லா உருக்கி எடுக்கக்கூடிய பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மூணு பொருளையும் இருந்தால் போதும், சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். இந்த மூணு பொருளையுமே நல்லா மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த பேஸை அழகாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா சாக்லேட் வந்து ரெடி. இன்றைக்கி நான் மோல்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட இதை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். மோல்டு இருக்கணுன்றது கட்டாயம் தேவையில்லை. என்கிட்ட இருக்கிறனால இன்றைக்கி நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக பிஸ்தா, முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கலந்து எடுக்கக்கூடிய சாக்லேட் சிரப்பையுமே செட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆகிடும். இதில் நீங்கள் வந்துட்டு நிறைய நட்ஸை ஆட் பண்ணுறது இல்லை ப்ளைனாக கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை நான் அன்மோல்டு பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவே அன்மோல்டு பண்ண வரும். நீங்கள் ஈவன் டிஃபன் பாக்ஸில் பண்ணால் கூட நீங்கள் அழகாக கட் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி பிளேட்டிங் வந்து பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் என்ன ஃப்ளேவரில் வந்து கிடச்சிச்சு, டேஸ்ட் எப்படி